शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் தேனம்பாக்கமும் மகாபரிவாளும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு தேனம்பாக்கத்துக்கு மகாபரிவா முக்கியத்துவம் கொடுத்தார், அந்த இடத்துல என்னென்ன சிறப்புகள், அங்கே நடந்த ஒரு சில அனுபவங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருக்கோம். மகாபரிவுல சொல்லியிருக்க தேனம்பாக்கத்துக்கு ஆதிசங்கரர் வந்ததா கர்ண பரம்பரை செய்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்க. பெரியவளே இப்படி சொல்லியிருக்க அப்படின்னா இந்த திருத்தலத்தினுடைய மகத்துவம் ஓரளவு நமக்கு தெரியும். பெரியவா சொல்லார் சோம கணபதி வடிவம் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு விநாயக பெருமானுக்கு சந்திரசேகர கணபதி அப்படின்னு பெரியவாளுடைய பேரை வச்சிருக்காங்க. இந்த திருத்தலத்துல மகாபரிவா இருக்கிற போது ஒரு தடவை 10 மாசங்கள் இந்த தேனம்பாக்கத்துல ஒரு குடிசை, ஒரு ரூம், ஒரு சின்ன அறைன்னு வச்சுக்கோங்க, வசி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள மகாபரிவா இருக்கா, அதை விட்டு வெளியில வரல. பக்கத்துல கிணத்துல ஸ்நானம் பண்ணுவா, அந்த ரூம்குள்ள போடுவா. யாரும் பெரியவாளை கிட்டக்க போக முடியாது, கிட்ட போய் தரிசனம் பண்ண முடியாது. அதாவது சூரிய வெளிச்சம் கூட உள்ள வர முடியாத ஒரு அறைக்குள்ள 10 மாசம் பெரியவா இருந்தார். அதாவது வெளி உலகத்தை பார்க்கல. நினைச்சு பாருங்க, இந்த காலத்துல ஒரு இடத்துல உங்களால கொஞ்ச நேரம் அடைஞ்சிருக்க முடியறத, 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு 1/2 நாள், ஒரு நாள் ஒரே இடத்துல முடியறதா, அடைஞ்சிருக்க முடியறத? என்னால முடியல, உள்ள கிடக்கிறோம், கொஞ்சம் நான் காத்தாட போயிட்டு வந்துடுறேன், போறோம். பெரியவாளை பாருங்க, 10 மாசம். ஒரு தாயினுடைய கர்ப்பவாசம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு 10 மாசம். அந்த கர்ப்பவாசம் இருக்கக்கூடிய 10 மாசம் அப்படிங்கிறது அந்த குழந்தையானது வெளியுலகத்தை பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? அந்த கருவறை தான் தாயினுடைய கருவறை. உள்ள விருப்பத்தில் குழந்தைக்கு அந்த இடம் தான் 10 மாசம். சில இடத்துல போனால் அந்த குழந்தை எப்படி என்ன பண்றதுன்னா, அந்த டாக்டர்ஸ் ஸ்கேன்ல காமிப்பார். இந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்க போது குரோத்துக்காக ஒரு 7 மாசம் 6 மாசம் 8 மாசம்னா பாருங்க, குழந்தை வாயில வரல போடுறது, காலை உதைக்கிறது பாருங்க, அப்படின்லாம் காமிப்பார். 10 மாசம் கழிச்சு வெளியில வந்த பிறகுதான் அந்த குழந்தை வெளி உலகத்தை பார்க்கும். என்ன சொல்லுவா? அதாவது பெரியவா தனது தாயின் வயிற்றுல, மகாலட்சுமி தாயாரோட வயிற்றுல இருந்த போது அந்த கர்ப்பவாசம் அதை அனுபவிப்பதற்காக இந்த இடத்துல 10 மாசம் இதே அறைக்குள்ள பெரியவா இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கும். இந்த பேங்க்ல எல்லாம் போனா டோக்கன் கொடுத்து கேஷ் வாங்குறது ஒரு கவுண்டர் வச்சிருப்பான். அந்த கவுண்டர் வழியா பெரியவாளுக்கு பிட்சை கொடுப்பான். எல்லாம் தவம் தியானம் எல்லாம் உள்ள இருந்திருக்க பெரியவா பண்ணிருக்க. 10 மாசங்கள் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. 10 மாசம் ஒரே இடத்துக்குள்ள உட்கார்ந்து இந்த உலக நலனுக்காகவா, பலருடைய நலனுக்காகவா, என்ன காரணத்துக்காக அந்த நடமாடும் தெய்வம் அந்த அறைக்குள்ள இருந்து தன்னை சுருக்கி கொண்டு இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது.
இந்த தேனம்பாக்கத்துல தான் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இங்கதான் மகாபிரிவளை தரிசனம் பண்ணினார். அப்பத்தான் பெரியவா ஆசி பண்ணுகிற போது கையை இப்படி காமிக்கிற போது அந்த கையை பார்த்துட்டு அப்ப சின்னம் தேவைப்பட்டது. அந்த கையை பார்த்து ஓ கை சின்னம் பெரியவா சொல்றாப்புல இருக்குன்னு சொல்லிட்டு கை சின்னத்தை அந்த அம்மையார் எடுத்துக்கொண்டதாக சொல்வார்கள். இந்த இடத்துலதான் கிரேக்க நாட்டின் ராணி மகாபலியோட தரிசனம் பண்ணி வந்திருக்காங்க. கிரீஸ் சொல்லுவோம் இல்லையா, கிரேக்க தேசம். அதாவது அந்த கிரேக்க நாட்டு ராணிக்கு மகாபெரிவா மேல இருக்கிற பக்திங்கிறது அளவிடற்கரிய பக்தி. பெரியவாளை பார்க்க போகும்போது பெரியவா இருக்கிற தெருவில் பல இடத்துல தரிசனம் பண்ணியிருக்கா. தேனம்பாக்கம் மட்டுமில்லை, இந்த கிரேக்க ராணி சதாரா அந்த பக்கத்துல இருக்கும்போது கூட பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கா. அந்த வீதியில நடக்கிற போது காலில் செருப்பு போட்டுக்க மாட்டாங்களாம். அந்த ஃபேமிலியில காலில் செருப்பு போட்டுக்க மாட்டாங்க. என்ன ஒரு பக்தி பாருங்க. பெரியவாளை தரிசனம் பண்ண போகும்போது ஒரு இடத்துல செருப்பை கட்டிட்டு போகலாம், தரிசனம் பண்ண போகிற போதே அந்த சால செருப்பு போட்டுக்க மாட்டாங்களாம். இதே போல ஒரு நிகழ்ச்சியில சாண்டூர் மகாராஜா மகாபிரிவா ஹம்பின்னு நினைக்கிறேன், ஹம்பியில இருந்த போது அந்த சாண்டூர் மகாராஜா பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். எப்படி வரார்? 25-30 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய இடம். அங்கிருந்து நடந்து வருகிறாராம், காலில் செருப்பு இல்லாம தன்னோட குழந்தைய கூட்டிட்டு. ஹம்பியா நேரத்தில் இடம் நாட் ஷூர், டக்குன்னு ரீகால் பண்ண முடியல. அந்த இடத்துக்கு நடந்து வருவார். இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு ஜமீனாக இருந்தாலும் எந்த அளவுக்கு மகா பெரியவா மேல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அதே போல இந்த தேனம்பாக்கத்துல மகாபிரிவா இருக்கிற போது பலரும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்காரு. அதுல சித்தார் இசைக்கலைஞர் பண்டிட் ரவிசங்கர் சொல்லும் ரொம்ப முக்கியமானவர், பெரிய இசை மேதை. அவர் ஒரு தடவை காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில தரிசனம் பண்றதுக்காக குடும்பத்தோடு வந்திருக்காரு. சித்தார் மேதை ஒரு 3 கார்ல வந்திருக்காங்க, பெரிய பெரிய கார்ல வந்திருக்காங்க. அவன் என்ன பண்றா, வந்தவ அங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்ப பெரியவா தேனம்பாக்கத்துல இருக்காருங்கிறதுக்காக தேனம்பாக்கத்துக்கு வந்திருக்காங்க. தேனம்பாக்கத்துல பெரியவா தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி.